எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டெப் பை ஸ்டெப் லேர்னிங் யூடியூப் சேனலுக்கு வந்து ரொம்ப நன்றி. இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து 2 செலெக்ஷன் டூல் பார்க்க போகிறோம். ஒன்று மேஜிக் வாண்ட் டூல், இன்னொன்று குவிக் செலெக்ஷன் டூல். ஸோ இதுக்கு நம்ம ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணோம் guys. ஸோ வாங்க நம்ம மெனு பார் போயிட்டு ஃபைல் கிளிக் பண்ணி ஓப்பன் கிளிக் பண்ணலாம். ஓப்பன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிக்சல்ஸ்னு ஒரு வெப்சைட்டில் நான் கொஞ்சம் இமேஜஸ் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். நீங்களும் சும்மா டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம் guys. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஆரஞ்சோட இமேஜ் எடுத்துக்கிறேன் guys. கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் கிளிக் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு அந்த ஆரஞ்சு இமேஜ் ஓப்பன் ஆயிருக்கு. இப்போ இந்த மாதிரி இமேஜில் நம்ம என்ன செலெக்ஷன் டூல், எனக்கு அந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும். எனக்கு அந்த ஒயிட் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது கலர் பேக்ரவுண்ட் கொடுக்கணும்னு இருக்க வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணுறேன், மேஜிக் வாண்ட் டூல் செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் கீபோர்டில் W ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மேஜிக் வாண்ட் டூல் வரும். ஆனால் ஒரு சில நேரத்தில் வேறு டூல் கூட செலக்ட் ஆகும். நீங்கள் லெஃப்ட் கிளிக் பிடிச்சிட்டு அப்படியே நீங்கள் இந்த ஃபேரி யூஸ் பண்ணுற மாதிரி மேஜிக் வாண்ட் மாதிரி பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு டூல் இங்கே இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு கிளிக் பண்ணும்போது இப்படி வந்துடும் உங்களுக்கு. ஜூம் இன் பண்ணுங்கள், Ctrl+, Ctrl-, இல்லாட்டி ஆல்ட் அண்ட் ஸ்க்ரோல், ஆல்ட் மவுஸ் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணலாம். ஸோ கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம இந்த பேக்ரவுண்டில் சும்மா ஒரு வாட்டி கிளிக் பண்ணிடுறேன் கைஸ். கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டு செலக்ட் ஆகிடுது. ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணுறேன், இப்போ பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணுறது முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்செல்லாம் கொஞ்சம் செலக்ட் ஆகிருக்கு. கொஞ்சம் எனக்கு இந்த ஒயிட் மட்டும் இதாக இருக்குது. இது வந்து என்ன பண்ணணும், இப்படி சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை நீங்கள் ஃபஸ்ட் டைம் அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணும்போது. ஏன்னா அந்த டூலோட அந்த மேஜிக் வாண்ட் டூலோட நான் டாலரன்ஸ் முன்னாடி சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது நம்ம டிஃபால்ட்டாக 32 தான் இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் இந்த டீசெலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த இது டூலு செலக்ட் பண்ணியிருக்கோம் அந்த ஆரஞ்சு. ஸோ இப்போ செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த முழுசாக அந்த டூல் இது ஃபுல்லாகவே செலக்ட் ஆகலை. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்களேன், இப்போ நான் அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+J கொடுத்து டூப்ளிகேட் பண்ணுறேன். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அந்த புது லேயர் நீங்கள் செலக்ட் பண்ணது அப்படியே டூப்ளிகேட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட் செலக்ட் ஆகி தான் வந்திருக்கு. ஸோ சரியாக ஆரஞ்ச் செலக்ட் பண்ணல நம்ம. ஸோ வாங்க நம்ம அன்டூ பண்ணலாம். ஆல்ட் Ctrl+Z இல்லாட்டி மெனு பார் போய்ட்டு எடிட் போய்ட்டு ஸ்டெப் பேக்வேர்டு நீங்கள் கூட பண்ணுங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த செலெக்ஷன் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. இப்போ நம்ம ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு, இப்போது ஷிஃப்ட்டை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆட் டு செலெக்ஷன் ஒன்று வரும். இந்த கண்ட்ரோல் இந்த மேஜிக் வாண்ட் டூலோட ஆட் டு செலெக்ஷன் இது கிளிக் பண்ணுங்கள். இல்லாட்டி ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு அப்படியே லெஃப்ட் கிளிக் அப்படியே ஒரு வாட்டி இப்படி பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த செலக்ட் ஆகாத ஏரியாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் உங்களுக்கு செலக்ட் ஆகி வந்துடும். ஸோ எங்கெங்கே அது இருக்கோ அது நீங்கள் செலக்ட் ஆகுது. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, இங்கே பேக்ரவுண்ட் முழுசாக உங்களுக்கு மொத்தமாக ஒயிட்டாக இருக்குது. அதனால் அந்த ஒயிட்டை மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேடோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிளாக்கு, கிரே அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் கலர்ஸ்லாம் மிக்ஸ் ஆகி வருது. ஏன்னா அந்த ஆரஞ்சு அங்கே இருக்கிறதுனால அந்த லைட், அந்த ஆரஞ்சு வந்து அந்த லைட் வந்து அந்த ஆரஞ்சு மேலே படுது. அது அப்படியே அது பட்டு கீழே ஷேடோ வரதுனால தான் அப்படி கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பார்த்து கொஞ்சம் ஷிஃப்ட் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம இப்போது இது பேக்ரவுண்ட் செலக்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம அப்படியே இன்வெர்ஸ் செலெக்ஷன் கொடுத்துட்றேன். இன்வெர்ஸ்னால் இந்த ஆரஞ்சு செலக்ட் பண்ணணும், பேக்ரவுண்டை டீசெலக்ட் பண்ணணும். இப்போ வந்து பேக்ரவுண்ட் செலக்ட் ஆகிருக்கு, ஆரஞ்சு செலக்ட் ஆகலை. ஸோ அதனால் நீங்கள் மெனு பார் போய்ட்டு செலக்ட் கிளிக் பண்ணிவிட்டு இன்வெர்ஸ் கொடுக்கலாம். இல்லாட்டி Ctrl+Shift+I நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்வெர்ஸ் செலெக்ஷன் வரும். இப்போ வாங்க நம்ம டூப்ளிகேட் பண்ணுங்கள். Ctrl+J ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த கீழே இருக்கிற லேயர் டிசேபிள் பண்ணால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு அழகாக செலக்ட் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், வேணும்னா புது லேயர் க்ரியேட் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு லேயர், இப்போ இந்த பேக்ரவுண்ட் லேயர் சும்மா கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+Shift+N கிளிக் பண்ணிங்கன்னா இந்த லேயருக்கு வேணால் ஒரு பேர் கொடுக்கலாம். இங்கே நான் சும்மா பிஜின்னு கொடுத்துக்கிறேன் பேக்ரவுண்ட். இப்போ வேணால் இந்த கலர் எதாவது கொடுக்குறேன். நம்ம நல்லா ஒரு கொஞ்சம் இந்த மாதிரி ஆரஞ்சு கொடுத்துக்கிறேன். ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்தா நான் ஒரே மாதிரி கலர் இருக்குன்னா நம்ம வேணால் கொஞ்சம் வேறு கலர் சும்மா கொடுத்துக்கிறேன். ஸோ எல்லோ கலர் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அது நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபோர்க்ரவுண்ட் கலர் செலக்ட் பண்ணி நீங்கள் மாற்றலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செலெக்ஷன் இப்படி வந்து இருக்குது கைஸ். ஸோ இது ஒயிட், அந்த ஆரஞ்சோட ஒயிட் இன்னும் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதே அந்த ஆரஞ்சு லேயர் இது வந்து டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஆரஞ்சில் மாற்றிடுறேன். மாற்றிட்டு என்டர் கொடுத்துருங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆரஞ்சு கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிடுறேன். அந்த ஒயிட்டை கிளிக் பண்ணி இப்போ Ctrl+D டீசெலக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மூவ் டூல் செலக்ட் பண்ணிட்டீங்களா, மூவ் டூல் செலக்ட் பண்ணி அந்த ஆரஞ்சை நவுத்தலாம். ஸோ இந்த ஏதாவது அந்த ஷேப்பு அந்த லேயருக்குள்ளே ஏதாவது மூவ் பண்ணணும்னா நீங்கள் அந்த மூவ் டூல், அதோட ஷார்ட்கட் கீ வந்து வி ஃபார் விக்ட்ரி. மூவ் டூல் அதுதான் அதை வச்சு தான் செலக்ட் பண்ணுறோம். ஸோ இதை இப்படி மூவ் பண்ணலாம் கைஸ். ஸோ இப்போ நம்ம சேவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இந்த லேயர்ஸோடு சேர்ந்து சேவ் பண்ணணும். அடுத்த வாட்டி நான் ஓப்பன் பண்ணும்போது எனக்கு எதாவது சேஞ்ச் பண்ணணும்னா நம்ம அதை PSD ஃபைலை தான் சேவ் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், மெனு பார் போய்ட்டு ஃபைல் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் ஆஸ் கிளிக் பண்ணிட்டுங்க. கிளிக் பண்ணிட்டு நம்ம தான் ஆரஞ்சுன்னு கொடுத்துக்கிறேன். ஆரஞ்சு கொடுத்து ஃபோட்டோஷாப் இது வந்து பை டிஃபால்ட்
பொதுவாகவே இது ஃபோட்டோஷாப் பிஎஸ்டி தான் இருக்கும். .psd ஃபோட்டோஷாப் டாக்குமெண்ட் கொடுத்து ஆரஞ்சுன்னு கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணா வச்சுக்கோங்களேன், இந்த க்ளோஸ் பட்டன் இங்கே இருக்குது, கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் ஆரஞ்சு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆரஞ்சு அந்த பிஎஸ்டி ஃபைல், இப்போ நான் க்ரியேட் பண்ண ஃபைல் தான் அந்த பிஎஸ்டி கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லேயர்ஸ் அப்படியே உங்களுக்கு வரும். சப்போஸ் எனக்கு இந்த பிஎஸ்டி ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஒர்க்கிங் ஃபைல் தான் கைஸ். நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் ஒரு ஆஸ் அ டிசைனர் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது பிஎஸ்டியாக தான் அது, பிஎஸ்டி எப்பவுமே இருக்கணும், அதுதான் உங்களோட மெயின் ஃபைல். ஸோ இப்போ நம்ம யாராவது உங்கள் கிளைண்ட்டுக்கு நீங்கள் அனுப்புறீங்க, எனக்கு உங்கள் டிசைன் எதாவது அனுப்புறீங்கன்னா அப்புறம் ஃபைல் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் ஆஸ் கொடுத்துட்டு இந்த ஜேபேக்காக நீங்கள் சேவ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நீங்கள் இமெயிலெல்லாம் நீங்கள் போய் கொஞ்சம் ஈஸியாக சென்ட் பண்ண முடியும். கிளிக் பண்ணிவிட்டு orange.jpg அப்படியே கொடுத்துட்றேன், சேவ் கொடுத்துட்றேன். இப்போ இந்த ஆப்ஷன் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக இந்த கொஞ்சம் இந்த நான் இங்கே மேக்ஸிமம்னு கொடுத்துருங்க, ஓரளவுக்கு நல்லா 12 கூட கொடுத்துக்கலாம் உங்கள் இஷ்டம். ஆனால் ஹை குவாலிட்டி கொடுத்துருங்க ஜேபேல. கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ நான் க்ளோஸ் பண்ண வச்சுங்களேன், இந்த லேயர்ஸ் பார்த்தீங்க அங்கே நல்லா கவனிச்சு பாருங்கள். இந்த லேயர்ஸ் வந்து இங்கே இருக்குது. இப்போ நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போது மறுபடியும் ஓப்பன் பண்ணுறேன். பிஎஸ்டியில் ஜேபேக் ஓப்பன் பண்ணுறேன். ஜேபேக் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் லேயர்ஸ் யூஸ் பண்ணீங்க, ஆனால் அந்த அதில் லேயர்ஸ் வந்து எல்லாமே ஒரே இதில் மர்ஜாக இருக்குது. இப்போ எதாவது சேஞ்ச் பண்ணணும்னா அதை சேஞ்ச் பண்ண முடியாது, மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக பண்ண மாதிரி மாற்றணும். மறுபடியும் கிளிக் இந்த கலரை செலக்ட் பண்ணி மாற்றணும். அதனால நம்ம எப்பவுமே ஒரு பிஎஸ்டி ஒரு ஜேபேக் யூஸ் பண்ணணும். ஸோ அடுத்த இமேஜ் நம்ம ஓப்பன் பண்ணுற கைஸ், கண்ட்ரோல் ஓ ப்ரெஸ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து குவிக் செலெக்ஷன் டூல். ஸோ அதனால் கிளிக் பண்ணிட்டு இந்த இன்னொரு இமேஜ் நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன் கைஸ். கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம அந்த ஒரு அழகான ஒரு இமேஜ் நம்ம எடுத்துருக்கோம், இந்த நல்ல டிசைனு. இப்போ நம்ம மேஜிக் ஒன் டூல் யூஸ் பண்ணி நம்ம பார்க்குறீங்க வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் சரியாக வர மாட்டேங்குது, சும்மா அப்படியே ஏதோ எடா கூடாமல் அப்படியே வருது, உங்களுக்கு ஃபுல்லாக செலக்ட் ஆகலை. ஏன்னா மேஜிக் ஒன் டூல் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு சிங்கிள் கலர்டு இமேஜ் பேக்ரவுண்ட் இமேஜை ரிமூவ் பண்ணதுக்காக தான் நம்ம மேஜிக் ஒன் டூல் யூஸ் பண்ணணும். ஸோ அதனால நீங்கள் இந்த டாலரன்ஸ் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம் கைஸ். இந்த 32 தான் இருக்கும் டிஃபால்ட்டாக, வேணால் 90 இது மாதிரி கொடுத்துக்கிறேன். அப்போ என்ன ஒன்றா பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஓரளவுக்கு அந்த ஒயிட் ஒரே சிங்கிள் கலர் இமேஜ் இருந்ததுன்னா, இப்போ ஒயிட்டு அதே ஒயிட்டு கீழே கிரே அந்த மாதிரி நியர்பை கலர்ஸ் இருந்ததுன்னா அதை அப்படியே கொஞ்சம் செலக்ட் பண்ணிக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா அழகாக கொஞ்சம் செலக்ட் ஆகிருக்கு, ஏன்னா இதெல்லாமே ஒரு சிமிலர் கலர்ஸ். ஆனால் இந்த கப்புலேயும் இங்கே இருக்கிற கலர்ஸ் இந்த க்ரீன் எல்லோ எல்லாமே கொஞ்சம், இந்த பர்பிள் பிங்க் எல்லாமே கொஞ்சம் இங்கேயும் இருக்குது. அந்த என்வாயர்மெண்ட்டில் இருக்கிற கலர்ஸ் தான் அந்த கப்போட மேலே இதுக்கு மேலே உள்ள வந்திருக்கு கொஞ்சம். ஸோ அதனால் அது சரியாக செலக்ட் ஆகலை. ஸோ அதனால் இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு நான் மேஜிக் ஒன் டூல் ரெக்கமெண்ட் பண்ணல. ஸோ நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் குவிக் செலெக்ஷன் டூல் சும்மா யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ பார்க்குறதுக்கு இந்த ப்ரஷ் மாதிரி இருக்கும். நீங்கள் ப்ராக்கெட் கீஸை வச்சுட்டு உங்களோட குவிக் செலெக்ஷன் டூலோட சைஸை நீங்கள் இன்க்ரீஸ் இல்லை டிக்ரீஸ் பண்ணலாம். ஸோ இந்த செலெக்ஷன் டூலுக்குள்ளேயே நீங்கள் மாற்றி செலக்ட் பண்ணணும் வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஷிஃப்ட்டை பிடிச்சி டபிள்யூ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த செலெக்ஷன் டூல் உள்ளுக்குள்ளே நீங்கள் இங்கே மவுஸ் எடுத்து இங்கே போகாமலே நீங்கள் டூலை செலக்ட் பண்ணலாம். ஷிஃப்ட் டபிள்யூ. இப்போ நம்ம என்ன பண்ணுறேன், அந்த அப்படியே இந்த ப்ரஷ்ஷோட குவிக் செலெக்ஷன் டூலை செலக்ட் பண்ணி அப்படியே உள்ளே இந்த கப்புக்குள்ளேயே நான் அப்படியே ப்ரஷ் பேஸ்ட் பண்ணுறேன் கைஸ். அப்படியே கொஞ்சம் லெஃப்ட் கிளிக்கை பிடிச்சிட்டு அப்படியே நீங்கள் கொஞ்சம் செலக்ட் பண்ணுங்கள். அப்படி செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு டீசெண்டான செலெக்ஷன் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம ஜூம் இன் பண்ணுறேன், ஆல்ட் அண்ட் ஸ்க்ரோல் இல்லை கண்ட்ரோல்+கண்ட்ரோல்- ஜூம் இன் பண்ணதுக்கப்புறம் அப்படியே ப்ரஷ்ஷோட இதை அடிச்சு அப்படியே கொஞ்சம் லைட்டாக டீசெலக்ட் பண்ணிடுறேன் கைஸ். அப்போ இது என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, நீங்கள் செலெக்ஷன் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கு அந்த எட்ஜில், எனக்கு அந்த பேக்ரவுண்ட் வேண்டாம். அதனால சப்ராக்ட் ஃப்ரம் செலெக்ஷன், அதுதான் ஆல்ட்டை பிடிச்சிட்டு அந்த செலெக்ஷன் டூல் குவிக் செலெக்ஷன் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட்டை பிடிச்சிட்டு நீங்கள் அப்படியே கிளிக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கேர்ஃபுல், அப்படியே வெளியில் கப்புக்குள்ளே வர வேண்டாம், கப்புக்கு வெளியே அப்படியே சும்மா அப்படியே இந்த எட்ஜில் அப்படியே நீங்கள் இது பண்ணுங்கள். அப்படியே மாற்றி நீங்கள் ஸ்பேஸ் பாரை பிடிச்சிங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த ஹேண்ட் டூல் வரும். ஹேண்ட் டூலோட ஐக்கான் தெரியுது பாருங்கள். ஹேண்ட் டூல் ப்ரெஸ் ஸ்பேஸ் பார் பிடிச்சிட்டு இப்போ லெஃப்ட் கிளிக் ஹோல்டு ட்ராக் பண்ணி அப்படியே கொஞ்சம் இங்கே அப்படியே இது பண்ணலாம். ஸோ ஹேண்ட் டூல் பற்றி நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்படியே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் சின்ன அந்த ஃபைன் டியூனிங் மாதிரி பண்ணிவிட்டு ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா செலெக்ஷன் வந்திருக்குன்னா, இப்போது செலெக்ஷன் வந்திருக்கு. இப்போது பேக்ரவுண்ட் லேயர் அது அதான் இந்த ஒரு சிங்கிள் லேயர் தான். கண்ட்ரோல் ஜே ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கப் அழகாக செலக்ட் ஆகி வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு நம்ம குவிக் செலெக்ஷன் டூல் யூஸ் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு அந்த கான்டென்ட் பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பசங்க அப்படி யாராவது அவங்களுக்கு சும்மா கிராஃபிக் டிசைனிங் கற்றுக்கணும்னு அப்படி இருக்குன்னா, அதோட பேசிக்ஸ் எப்படி இந்த கற்றுக்கணும் பார்த்தீங்கன்னா இந்த கண்டிப்பாக இந்த நீங்கள் சேனல் நீங்கள் பார்க்கலாம். நான் என்னோடய ஐடியா என்னென்னா, நம்மளோட மக்களுக்கு பேசிக்ஸ் முதல்லேருந்து சின்ன விஷயங்களை சொல்லித்தரதான் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம
அது கடைசியில் நீங்கள் பெரிய விஷயம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு ஃபஸ்ட் நம்ம பேசிக்ஸ் தான் நம்மளுக்கு தெரியும். அதுங்க எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால ஃபஸ்ட்டு அந்த பேசிக்ஸ் கற்றுக்கின்னு நம்ம போக போக அட்வான்ஸ்டு நம்ம பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். குட் பை.